காவி உடை அணிந்த திருவள்ளுவர் புகைப்படத்தை பகிர்ந்து ஆளுநர் மாளிகை வாழ்த்து. ஆன்மீக பூமியில் பிறந்த சிறந்த தத்துவ ஞானி திருவள்ளுவர் என ஆளுநர் RN ரவி பதிவு. குறளோவிய தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது. 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் தமிழ்நாடு என்றும் முதலமைச்சர் பதிவு. மத்திய அரசு ஹிந்தியை திணித்து தமிழர்களுக்கு அச்சம் கொடுக்க வேண்டாம் என கவிஞர் வைரமுத்து கருத்து. கரையானை போல வடமொழி நிலத்தை அரித்துவிட்டதாகவும் விமர்சனம். பாலைமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 5 சுற்றுகள் நிறைவு. 8 காளைகளை தழுவிய பிரபாகரன் முதலிடம், தமிழரசன் 2ஆம் இடம். நம்பர் 18 வா தங்கசனமா தங்ககாசு மாடு புடி மாடு இல்ல மாடு ஒரு ஆள் புடி தமிழ் ஒரு ஆள் புடி நம்பி மாடு புடி மாடு இல்ல. வருகின்ற காளை லக்கம்பட்டி மலபார்த்தி விடுவாங்க அண்டா 1 கரூர் பாப்பி வழங்கும். அடுத்து வருவது ஆராம நெய் 1 கோட்டிஸ் பட்டுப்படை 1. வேலூர் மாவட்டம் KV குப்பம் அருகே எருதுவிடும் விழா. 100க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்பு, ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளிப்பு. மதுராவில் கிருஷ்ண ஜென்ம பூமியை ஒட்டியுள்ள ஷாஹி ஈதா மசூதியை ஆய்வு செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நிறுத்தம். அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். விஜய் மல்லையா நீரவ் மோடியை நாடு கடத்தும் முயற்சி தீவிரம். இங்கிலாந்து செல்கிறது CBI, NIA மற்றும் அமலாக்கத்துறை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகினார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி. ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் அறிவிப்பு. As I've said since the beginning, there are 2 America First candidates in this race. And earlier tonight I called Donald Trump to tell him that I congratulated him on his victory. And now going forward, he will have my full endorsement for the presidency. And I think we're going to do the right thing for this country. நாகாலாந்தில் 3ஆம் நாள் தேசிய ஒற்றுமை நீதி யாத்திரை மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி. 66 நாட்கள் 6700 கிலோமீட்டர் பயணிக்க திட்டம். வடமாநிலங்களை வாட்டி வதைக்கும் கடும் குளிர். பணியையும் பொருட்படுத்தாமல் குடியரசு தின ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள். நீலகிரி மாவட்டத்திற்கு உறைபனி எச்சரிக்கை. இன்றும் நாளையும் பனி அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அலைமோதும் கூட்டம். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்பதால் வனத்துறை முன்னேற்பாடு. திருச்சி பொன்மலை G கார்னர் பாலத்தில் துளையிட்டு ஆய்வு செய்யும் பணி தொடக்கம். கடந்த 12ஆம் தேதி பாலம் சேதமடைந்த நிலையில் IIT பேராசிரியர் அறிவுரைப்படி ஆய்வு.